morning to all. I am Dr. M.V. Dandavani from Mech Design Consultancy, Coimbatore. 3D printing and additive manufacturing அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டும் ஒன்று தான். 3D பிரிண்டிங்னாலும் additive manufacturingனாலும் ஒன்று தான். இப்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான வெயிட் இருக்கக்கூடிய காம்பனண்ட்லாம் வந்து அல்லது காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய காம்பனண்ட்டாக வந்து ரொம்ப வெயிட் கம்மியாகவும் ஈஸியாகவும் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம 3D பிரிண்டிங் போகிறோம். 3D பிரிண்டிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்குது. பட் 3D பிரிண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டிஜிட்டல் டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். டிஜிட்டல் டிசைனாக என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு CAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு மாடல் கிரியேட் பண்ணிடுவோம். அது என்ன மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஜாமெட்ரியாக இருந்துச்சுனாலும் அதை கிரியேட் பண்ணி அதை வந்து அந்த கரஸ்பாண்டிங் ப்ராசஸ் உடைய ஃபைல் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் STL ஃபைல் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து மெஷினரிக்கு 3D பிரிண்டிங்க்கு வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மெட்டலை மெல்ட் பண்ணி லேயர் பை லேயராக அந்த ஆப்ஜெக்டை வந்து அதுவே உருவாக்கும். அப்போ இதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து மெஷினிங் எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகி என்ன டிஜிட்டலாக நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு 1:1 பக்காவாக அந்த ஆக்சுவல் மாடலை வந்து நமக்கு தயாரித்து கொடுத்துரும். தட்ஸ் ஆல். அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங்குடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். இதுக்கு வந்து செப்பரேட்டாக டூல் காஸ்ட் நமக்கு அவசியப்படாது. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்குது. இதில் வந்து நிறைய அப்ரோச்சஸில் செய்வாங்க. அதுக்கு ஒரே ஒரு வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா RPTன்னு சொல்லுவாங்க, அதாவது ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங். தட்ஸ் ஆல். ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங்கில் வரக்கூடியது தான் இந்த 3D பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி ஈஸியாக நம்ம தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு ப்ராசஸ் தான் வந்து 3D பிரிண்டிங் ஆர் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ.